சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்து, மீனா, அண்ணாமலைன்னு எல்லாரும் முன்னாடியும் ரோகிணியை நிற்க வச்சு விஜயா கேள்வி கேட்குறாங்க. பாத்தியா, இப்போ இங்கே மனோஜோட கடையில் பிரச்சனை வந்திருக்கு, அதே மாதிரி வீட்லேயும் பிரச்சனை வந்துருச்சு. இதுக்கு எல்லாமே காரணம் நீ தான் ரோகிணி அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை, நான் எப்படி இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமாக இருக்க முடியும்னு கேட்கும்போது, ஆமாம், ஒன்னால தான் நானும் இப்போ இவ்வளோ பதட்டமா என்ன நடக்க போதோன்னு தெரியாமல் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கேன். மனோஜ், நான் சொல்கிறத கேளு. உன் கடைக்கு நீ ரோகிணி வரவும் வேண்டாம், உனக்கு ரோகிணி உதவி செய்யவும் வேண்டாம். எப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் ரோகிணி மட்டும்தான் அந்த பிரச்சனைக்கு காரணமாகவே இருக்கா. என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா, நாங்கள் என்னம்மா செய்ய முடியும் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மனோஜ், இப்படிலாம் நடந்திருக்குன்னா கடையில் வேறு எதுவும் பிரச்சனை வராமல் நீ தான் பார்த்துக்கணும். அதுக்கெல்லாம் இந்த ரோகிணி உன் கடை பக்கமே வராமல் இருந்தால் தான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணியும், மனோஜ், இப்போவாது உங்கள் அம்மா கிட்ட பேசு. என்னால் தான் நீ அந்த பிஸ்னஸ்க்கு ஓனராக இருக்க, அந்த கடைக்கு ஓனராக இருக்கன்னு எனக்காக நீ சப்போர்ட் பண்ணி பேசுவியா மாட்டியா? எல்லாரும் முன்னாடி உங்கள் அம்மா என்னை திட்டுறாங்க, பார்த்துட்டு அமைதியாக இருக்கேன்னு கேட்கும்போது, சரி ரோகிணி, நான் பேசுகிறேன், நீ ரூமில் போய் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது ரோகிணி அழுதுகிட்டே அங்கேருந்து போகிறாங்க. உடனே மீனாவும், அத்தை, ரோகிணி ரொம்ப பாவம், அவங்களால எப்படி பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லும்போது, போதும் மீனா, நீ இந்த வீட்டில் நான் சொல்கிற வேலையை செய்கிறதுக்காக தானே இருக்க. ரோகிணிக்காக யாராவது சப்போர்ட் பண்ணீங்க, சப்போர்ட் பண்ணுற யாரும் இந்த வீட்டில் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே முத்துவும், என்ன மீனா, உனக்கு இதெல்லாம் தேவையா? நீ மனோஜுக்கும் ரோகிணிக்கும் சப்போர்ட் பண்ணாலும் சரி, நல்லது செய்யணும்னு நினச்சாலும் சரி, அவங்க நீ சொல்கிறத புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு ரோகிணிக்காக நீ பேசுகிற அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே அண்ணாமலையும் நடந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு, மனோஜ், கொஞ்சம் கவனமாகவே இரு, என்ன இருந்தாலும் விஜயா சொல்கிறதையும் கொஞ்சம் கேளு, அவ்வளவுதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரூமுக்கு போகிறாரு அண்ணாமலை. இவங்க எல்லாரும் சொல்கிறது எனக்கு புரியவே மாட்டேங்குது. ரோகிணியால் தான் எனக்கு நான் நினச்சது எல்லாமே நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன், ஆனால் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு யோசிக்கிறாரு மனோஜ். தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த சீதா எப்பயும் போல் மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் அருணோட அம்மா கவனிக்கிறாங்க. என்ன, சீதா தான் வீட்டில் உள்ள யார்கிட்டையும் பேசவே மாட்டேன்னு சொன்னா, இப்போ என்ன மறுபடியும் புதுசாக இந்த மீனாவுக்கெல்லாம் ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கா? அப்போ சீதா மீனா கிட்ட பேசிட்டாலா என்ன அப்படின்னு கவனிக்கிறாங்க. இங்கே வீட்டுக்கு வந்த சீதாவும், அக்கா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆமாம், நீ இன்னைக்கு அம்மாவை பார்க்க போனியா அப்படின்லாம் மீனா கிட்ட ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டே இருக்காங்க சீதா. அந்த சமயம் அங்கே அருணோட அம்மா போகிறாங்க. என்ன சீதா, நீ வேலையிலேருந்து வந்துட்டியாம்மா? வந்த உடனே என்கிட்ட கூட பேசாமல் யார்கிட்ட ஃபோனில் பேசிகிட்ருக்க அப்படின்னு அவங்க மீனா கிட்ட பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சிருந்தும் தெரியாத மாதிரியே கேட்குறாங்க அருணோட அம்மா. உடனே சீதாவும், அத்தை, நான் வேறு யார்கிட்ட ஃபோனில் பேச போகிறேன், அக்கா கிட்ட தான் பேசிகிட்ருக்கேன்னு சொல்லும்போது, அப்படியா, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் இங்கே மறுபடியும் மீனா கிட்ட சீதா இவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்ருக்கானா? அப்போ சீதா மீனா மேலே இவ்வளோ நாள் கோவமாக இருந்தது எல்லாமே இங்கே ஒன்றில்லாம ஆயிடுச்சா என்ன? அருண் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கான், ஆனால் அதெல்லாம் புரிஞ்சுக்காம தன்னுடைய வீட்டில் உள்ள முத்துவுக்கும் மீனாவுக்கும் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி சீதா இப்படி மனசு மாறுவான்னு நான் நினைக்கவே இல்லை. என் பையன் அருணுக்கு பிரச்சனை வர்றதுக்கு காரணமே அந்த முத்துவும் மீனாவும் தானே. அப்படி இருக்கும்போது சீதா எதுக்காக அவங்கக்கிட்ட மறுபடியும் பேசணும் அப்படின்னு அருணோட அம்மாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. சீதா மீனா கிட்ட ஃபோனில் பேசிட்டு, அக்கா, நாளைக்கு நான் அம்மாவை பார்க்க வரேன், நீயும் வந்துரு அப்படின்னு பேசிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அங்கே கிச்சனுக்கு வேலை செய்ய போகும்போது அருணோட அம்மா சீதாவை கூப்பிட்டு பேசுகிறாங்க. என்னம்மா சீதா, மறுபடியும் இங்கே மீனா கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டியான்னு கேட்கும்போது, ஆமாம், நான் பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் மீனா உன்னுடைய அக்கா, மீனா கிட்ட வேணும்னா பேசிக்கோ, ஆனால் அந்த முத்துக்கிட்ட நீ என்னைக்கும் பேசக்கூடாது. முத்துவால் அருணுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு, அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நான் சொல்கிறது உனக்கு புரிய வருதுல்ல அப்படின்னு கேட்குறாங்க அருணோட அம்மா. உடனே சீதாவும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரிய வருது, இருந்தாலும் முத்துமாமா மேலே எந்த தப்புமே இல்லைன்னு எனக்கு தெரியும். மீனாக்கா கிட்ட பேசிட்டு அதை எப்படி நான் முத்துமாமா கிட்ட பேசாமல் இருப்பேன்? நான் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு வேலை கிடைச்சதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அந்த பணத்தை முத்து கொண்டு கொடுத்தாரே, அதை பற்றி சொல்கிறியான்னு கேட்க, அது மட்டும் இல்லை, முத்து மாமா உண்மையை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் நான் மறுபடியும் அந்த வேலையில் செய்கிற எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காரு. எனக்கு மட்டுமா உதவி செஞ்சுருக்காரு, சொல்லப்போனால் என் பணத்தை எடுத்தது யாருன்ற உண்மையும் கண்டுபிடிச்சி அவங்களுக்கும் உதவி செஞ்சுருக்காரு. அதனால் முத்துமாமாவோட நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இத்தனை நாள் அருண் பேசின எல்லாத்தையும் நம்பி முத்துமாமா மேலே தப்பு இருக்குன்னு சொல்லி நானும் பேசாமல் இருந்து என் அக்காவையும் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். இனி இப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு நானே முடிவெடுத்து தான் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டு மறுபடியும் நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். அதனால் என் அக்கா கிட்ட நான் என்றைக்கும் இனி யாருக்காகவும் பிரச்சனை செய்ய மாட்டேன். என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னதான் அருண் முத்து மாமாவை தப்பாக நினச்சாலும் என் வாழ்க்கைக்காக முத்து மாமா எவ்வளவோ பொறுமையாக தான் போகிறாரு. அதெல்லாம் நான் தான் புரிஞ்சுக்காம அருண் பேசினதெல்லாம் அப்படியே நம்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சீதா.
உடனே அருணோட அம்மாவும், அருண் பேசுறது தான் நீ கேட்கணும், அருண் பேசுறது எல்லாமே உண்மைன்னு நீ நம்பணும். அதை விட்டுட்டு மறுபடியும் முத்து பேச்சை கேட்குறியான்னு கேட்கும்போது இங்கே உடனே சீதா சொல்கிறாங்க, அத்தை இது என்னுடைய வாழ்க்கை, என் வீட்டில் உள்ளவங்கள பற்றி நீங்கள் பேசவே வேண்டாம். என் அக்கா மீனாவை பற்றியும் புரிஞ்சுக்கிட்டேன், இங்கே வந்து என் மாமா முத்துவை பற்றியும் புரிஞ்சுக்கிட்டேன். இத்தனை நாள் நான் அவங்கள புரிஞ்சுக்காமல் இருந்ததே பெரிய தப்பு. அதனால் மன்னிப்பு கேட்டு நான் மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டேன். என் வீட்டில் ஒரு பிரச்சனைனா அவங்க தான் முன்னாடி வந்து நின்று உதவி செய்கிறாங்க. முத்து மாமா மாதிரி முத்து மாமா எனக்கு செஞ்ச உதவியை என்னால் மறக்கவும் முடியாது. அதனால் நான் அவங்கக்கிட்ட இனி பேசாமல் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சீதா வந்து நடந்த எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக அவங்க மாமியார்கிட்ட சொல்லிட்டு இருக்க, என்ன சீதா இதெல்லாம் அருணுக்கு தெரிஞ்சால் பிரச்சனையாகும்னு சொல்லும்போது, எப்படி அருண்கிட்ட பேசி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும், நீங்கள் இதில் தலையிடாதீங்க அத்தை, என்னுடைய வீட்டில் உள்ளவங்க கிட்ட நான் எப்படி பேசாமல் இருக்க முடியும் அப்படின்னு மீனா முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு போகிறாங்க சீதா. சீதா இப்படி மறுபடியும் அருணுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சா இங்கே வந்து மீனா முத்து ரொம்ப நல்லவங்கன்னு பேசிட்டு போகிறா. சீதாவை திருத்தவே முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு அருணோட அம்மா சீதா பேசின பேச்சால் ரொம்பவே கோபமாக இருக்காங்க. மீனா எப்பயும் போல் பூ கொடுத்துட்டு அங்கே திரும்பி வரும்போது சத்யாவை பார்க்குறாங்க. சத்யாவும் மீனாவை பார்த்துட்டு, என்னக்கா நீ இங்கே வந்திருக்கேன்னு கேட்க, டெக்கரேஷன் ஆர்டருக்காக தான் வந்தேன், இப்போ பேசிட்டேன், அந்த டெக்கரேஷன் ஆர்டர் எங்களுக்கே கிடச்சிருக்கு, அந்த சந்தோஷத்தில் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கேன் சத்யா, நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைக்கா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் சாப்பிடணும், அம்மா எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க தெரியுமா, நீயும் சீதாவும் மறுபடியும் பேசிட்டீங்க, என் பசங்க எல்லாரும் ஒத்துமையாக இருக்காங்கன்னு அம்மா மறுபடியும் கடைக்கெல்லாம் கிளம்பிட்டாங்க, எவ்வளவோ சொன்னேன், ரெஸ்ட் எடுக்க சொன்னேன், என் பேச்சை கேட்க மாட்டேன்ட்டாங்க, ஆனால் அம்மா இப்போதாங்க்கா ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்காங்க அப்படின்னு சத்யா பேசிகிட்டு இருக்க, சத்யா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அக்கா என்னவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுக்கா அப்படின்னு கேட்கும்போது, அருண் வாங்கி கொடுத்த வேலை தான், ஆனால் இந்த வேலையை நீ பார்க்குறது முத்துமாமாவுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது, எனக்கும் தெரியும்க்கா, ஆனால் என் மேலே எந்த தப்பும் இல்லை, முத்துமாமா சொல்கிறது எனக்கு புரியுது, அதே மாதிரி என் வேலையில் நான் ரொம்ப நேர்மையாகவும் உண்மையாகவும் இருப்பேன், என்னால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நான் வந்து தெளிவாக முத்துமாமா கிட்ட என்னால் முடிஞ்ச அளவு சொல்லிட்டேன். இப்போ நீயும் இதை பற்றி வந்து பேசுகிறியே மீனாக்கா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை உன் மாமா அருண் மூலமாக உனக்கு இந்த வேலை கிடச்சிது, அதனால தான் இத்தனை நாள் நாங்கள் இதை பற்றி எதுவுமே பேசலை, ஆனால் இந்த வேலையை நீ செய்யக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலை, நீ வேறு ஏதாவது வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கலாம்ல அப்படின்னு உன் முத்துமாமா ரொம்பவே ஆசைப்படுறாருன்னு சொல்லும்போது, அக்கா இருக்கட்டும்க்கா இன்னும் கொஞ்ச நாள் தான், இங்கே என்னுடைய ஓனர் வந்து முத்துமாமா சொன்னதை நான் சொன்னப்போ அதை அப்படியே ஏற்றுக்கிட்டாரு, இப்படி ஒரு நல்ல ஓனர் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும், அவர் நான் சொல்கிறத கேட்கும்போது என்னால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராதுக்கா, அது மட்டும் இல்லை இப்போ இந்த வேலை எனக்கு இந்த வேலை மூலமாக எனக்கு நல்ல வருமானம் வருது, அப்படி இருக்க இதெல்லாம் வேண்டான்னு இப்போ விட முடியாதுல்ல, அது மட்டும் இல்லாமல் ஓனரோட பொண்ணும் இருக்காங்க, இந்த பிஸ்னஸை பற்றி அவங்களும் வந்து தெரிஞ்சுக்க போகிறாங்க, இந்த பிஸ்னஸை அவங்களும் செய்ய போகிறாங்க, அவங்களுக்கும் நான் உதவி செய்ய போகிறேன், அதன் மூலமாக நல்ல வருமானம் வந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும், அம்மாவை நானே வந்து நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் மீனாக்கா, ஆனால் என்ன யாரும் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ கவலைப்படாமல் உன் வேலையை நேர்மையாக உண்மையாக பாரு, இதை பற்றி நான் உன் முத்து மாமா கிட்ட கண்டிப்பாக பேசுகிறேன் சத்யா அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவை அங்கேருந்து அனுப்புகிறாங்க மீனா. உடனே மீனாவும், சத்யாவுக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு, தன்னுடைய வேலையை நேர்மையாக பார்க்கணுன்னு தான் நினைக்கிறான், அதனால் கண்டிப்பாக சத்யாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அப்படியே பிரச்சனை வந்தாலும் என் வீட்டுக்காரர் முத்து இருக்காருல்ல அப்படின்ற நம்பிக்கையில் மீனாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. மீனா தனக்கு கிடைச்ச டெக்கரேஷன் ஆர்டரை செய்கிறது மட்டும் இல்லாமல் புது பிஸ்னஸ் செய்கிற மீனா இங்கே ஃப்ரூட் பொக்கே செய்கிறதுக்காக வீட்டிலையே ஒவ்வொரு வேலையும் செய்கிறத மனோஜ் வந்து கவனிக்கிறாரு. அப்போ மனோஜ் வந்து ரோகிணி கிட்ட, என்ன ரோகிணி, நாம தான் இந்த வீட்டில் முதல்ல பிஸ்னஸ் செய்யணும்னு நினச்சோம், ஆனால் இப்போ இந்த மீனா நம்ம பேச்செல்லாம் கேட்காம நான் கண்டிப்பாக வேலைக்கு போவேன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் செஞ்சிட்ருக்கிறத பார்க்க உனக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி கிட்ட மனோஜ். உடனே ரோகிணியும், இதெல்லாம் மீனாவுக்கு தேவையில்லாத வேலை, விஜயாத்தை எவ்வளவோ சொல்லி புரிய வச்சாங்க, ஆனால் மீனாவும் முத்துவும் கண்டிப்பாக எல்லார் முன்னாடியும் முன்னேறி காட்டுவோம் அப்படின்ற நம்பிக்கையில் அவங்க வேலையை பார்த்துட்ருக்கிறதுனால இதில் நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க. இல்லை ரோகிணி, நமக்கு நல்ல வருமானம் வருது, மீனாவும் முத்துவும் ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இந்த பிஸ்னஸில் உண்மையாகவே முன்னேறிட்டாங்கன்னா அப்புறம் என்ன யாரும் கண்டுக்க மாட்டாங்க, ஏன் என் அம்மா இப்போ உன்னை வந்து புரிஞ்சிக்காம மருமகளாக ஏற்றுக்காமல் இருக்காங்கல்ல, ஆனால் மீனாவுக்கு நல்ல வருமானம் வந்துருச்சுன்னா, மீனா கிட்ட நிறைய பணம் இருந்தால் மீனா என் மருமகனி என் அம்மாவே மனசு மாறிடுவாங்க, மீனாவை மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஓ நிலமை என்ன ஆகுறது அப்படின்னு கேட்டுட்ருக்க. அப்போ என்ன செய்ய போகிற, இங்கே வந்து இந்த வேலையெல்லாம் மீனா செய்யவே கூடாதுன்னு நீ முத்துக்கிட்ட போய் சொல்ல முடியுமா, அப்படியே நீ சொன்னாலும் உன் தம்பி முத்து உன்னை சும்மா விட்டுருவாரா, மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவார் முத்து, இதெல்லாம் நமக்கு தேவையா என்ன, என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருக்கேன், நீயும் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிற, அதை பற்றி யோசிக்காமல்
மீனா கிட்ட எந்த பிரச்சனையும் செய்யாமல் இரு, அப்படி பிரச்சனை செஞ்சேன்னா முத்து உன்னை சும்மா விட மாட்டாருன்னு ரோகிணி சொல்கிறாங்க. ஆனால் மனோஜால் மீனா வந்து பிஸ்னஸ் செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு தாங்கிக்கவே முடியல. ஏதாவது பிரச்சனை செய்யணும், மீனா என் முன்னாடி முன்னேறவே கூடாது, மீனா கிட்ட தேவையில்லாமல் பேசி அவங்கள தலை குனிய வைக்கணும், எப்படியும் நான் என்ன பிரச்சனை செஞ்சாலும் என் அம்மா எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு மனோஜ். அதனால் விஜயா கிட்ட வேணும்னே இங்கே மீனாவை பற்றி பேசுகிறாங்க. என்னம்மா நீங்கள், மீனா வெளியில பூ குடுக்க மட்டும் தான் போகட்டும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா மீனா புது பிசினஸ் ஆரம்பிச்சதுலேருந்து மீனாவ கையில பிடிக்க முடியல. வீட்டு வேலையெல்லாம் மீனா தான் பார்க்குறாங்களா? இல்ல மீனாவுக்கு நல்ல வருமானம் வருதுன்னு நீங்களும் வீட்டு வேலைய பார்த்துட்டு இருக்கீங்களான்னு கேட்க, மனோஜ் என்ன இப்படிலாம் பேசுற? நான் எதுக்கு வீட்டு வேலைய பார்க்கணும்? 3 மருமக இருக்காங்க. நான் வந்து வீட்டு வேலைய பார்க்கறதுக்காகவா 3 மருமக இந்த வீட்ல இருக்காங்க? அப்படின்னு கேட்கும்போது, இல்லம்மா நான் எதுக்காக சொல்றேன்னா, மீனா எப்ப பார்த்தாலும் புது பிசினஸ்க்காக ஒவ்வொரு ஆர்டரா செஞ்சுட்டு இருக்கிறத பார்க்க எனக்கு பிடிக்கவே இல்ல. உங்களுக்கும் பிடிக்காதுன்னு தெரியும். அதனால தான் சொல்றேன். வீட்ல எப்ப பார்த்தாலும் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கிறது, இங்க வந்து மாலை ஆர்டர் செய்றதுக்காக ஒவ்வொரு வேலையா செய்றது, அது மட்டும் இல்லாம இப்ப இந்த ஃப்ரூட் பொக்கே செய்றதுக்கு நெறைய பழங்கள வாங்கிட்டு வந்து வைக்கிறதுன்னு மீனா செய்றதெல்லாம் எனக்கே பிடிக்கலனா, நீங்க எப்பயுமே சொல்வீங்கல்லம்மா என்னுடைய வீடுன்னு, அப்ப அத மீனா கிட்ட சொல்ல வேண்டியதானே? மீனா கிட்ட நிறைய வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொன்னீங்கன்னா, மீனா இந்த வேலைய செய்ய முடியாம, அப்புறம் புது பிஸ்னஸ் செய்ய விரும்பலைன்னு சொல்லிட்டு, அவங்க வீட்டு வேலைய மட்டும் பார்ப்பாங்கல்ல. என்ன மாதிரியே மீனாவும் முன்னேறி வந்தா, அப்புறம் எப்பயும் போல முத்து மீனாவ கையில பிடிக்க முடியாதும்மா. அவங்களுக்கு எந்த ஒரு வருமானமும் வரவே கூடாது. மீனா பிஸ்னஸ் ஆரம்பிச்சதெல்லாம் சரிதான். ஆனா, நான் பிஸ்னஸ் செய்றேன்றதுக்காக மீனாவும் இப்படி புது புது பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறிட்டாங்க. அவ்வளவுதாம்மா. வீட்டு வேலைய நீங்க தான் பார்க்க வேண்டியதா இருக்கும். நீங்க தாம்மா புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் என்ன இப்படிலாம் பேசுறேன்னு கேட்க, ஆமாம்மா மீனா எதுக்காக இந்த வீட்ல இருக்காங்க? வீட்டு வேலை செய்ய தானே. அப்ப அந்த வேலைய மட்டும் மீனா செஞ்சா தானம்மா உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு இங்க வந்து மனோஜ் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு உடனே விஜயாவும், நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா முத்து இருக்கும்போது நான் மீனா கிட்ட பேசவே முடியாது. உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்றாங்க. நான் பேசுறேம்மா. மீனா இனி வீட்டு வேலைய மட்டும் பார்க்கட்டும்னு முத்துக்கிட்ட நான் பேசுறேன். அந்த முத்துவால என்னம்மா செய்ய முடியும்? அப்படின்னு கேட்கும்போது, வேண்டாம் மனோஜ். உனக்குன்னு பிசினஸ் இருக்கு. இன்னும் பெரிய பிசினஸ்லாம் செய்ய போறேன்னு வேற சொல்லிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது, நீ உன் வேலைய பார்க்காம மறுபடியும் இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டிக்காத. முத்து உன்ன பலார்ன்னு வெளுத்து வாங்கிருவான். அப்புறம் மீனா கிட்ட என்னாலயும் எதுவுமே பேச முடியாதுன்னு விஜயா சொல்லிட்டு இருக்கும்போது, அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து மீனா புது பிசினஸ்க்காக எல்லா ஆர்டரையும் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது, அங்க வந்துட்டு மீனா எனக்கு ஜூஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாரு மனோஜ். உடனே இங்க மீனாவும், அப்படியா? ஏன் வீட்ல ரோகிணி இல்லையான்னு கேட்குறாங்க. ஏன் ரோகிணி இருந்தா ரோகிணி தான் நான் சொல்ற வேலைய செய்யணுமான்னு கேட்குறாரு. ஆமாங்க. அவங்க உங்க மனைவி தானே. உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னா ஏன் ரோகிணி சமைச்சு தர மாட்டாங்களா? எனக்கு நெறைய ஆர்டர் வந்திருக்கு. புது பிசினஸ்க்காக நெறைய வேலையும் இருக்கு. அதனால இப்ப நீங்க சொல்ற வேலையெல்லாம் என்னால செஞ்சுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க மீனா. உடனே முத்துவும், "என்ன மீனா? என்ன பிரச்சனை? மனோஜ் என்ன உன்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான்னு?" கேட்க, "அது வேற ஒண்ணும் இல்லங்க. எல்லாம் யோசிச்சு திட்டம் போட்டு வந்து பேசுற மாரி தெரியுது. உங்க அண்ணனுக்கு இப்போ ஜூஸ் வேணுமா? ஆனா அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு நான் தெளிவா சொல்லிட்டேன். நீங்க எதுக்குங்க உங்க அண்ணன் பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? என்கிட்ட பேசினா எப்படி பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியுங்க. நீங்க இருக்கிற வேலைய பாருங்க." அப்படின்னு மீனா சொன்னது மட்டும் இல்லாம, மனோஜ கண்டுக்காம அவங்க வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. உடனே மனோஜும், "பாத்தியா ரோகிணி, நான் என்ன சொன்னாலும் இந்த மீனா செய்யவே மாட்டேன்னு எவ்வளோ அடம் பிடிக்கிறாங்கன்னு" அப்படின்னு கேட்கும்போது, "அதான் நான் இருக்கேன்ல மனோஜ், உனக்கு என்ன இப்போ ஜூஸ் தானே வேணும்? தேவையில்லாம பிரச்சனை செய்யாத மனோஜ்ன்னு" ரோகிணி சொல்றாங்க. "அதெல்லாம் முடியாது. வீட்டு வேலைய பார்க்க தானே இந்த மீனா இருக்காங்க. அப்ப சொல்ற வீட்டு வேலைய தான் பார்க்கணும்" அப்படின்னு சொல்ல, உடனே மீனா ரொம்ப கோவமா, "மனோஜ் தேவையில்லாம பேசாதீங்கன்னு" சொல்றாங்க. "ஏன் நான் தேவையில்லாம பேசுறதா நீங்க சொல்றீங்க? என்ன பார்த்து தான் பிஸ்னஸ் செய்யணுன்ற எண்ணம் உங்களுக்கு வந்தது. நீங்க சரியா சமைக்கிறது கூட இல்ல. எப்ப பார்த்தாலும் உங்க வேலை தான் முக்கியம்னு ஒவ்வொரு வேலையா செய்றேன்னு சொல்லிட்டு வீட்டு வேலையெல்லாம் சரியா கவனிக்காம இருந்தா, எங்க அம்மா வேணும்னா முத்துவுக்காக உங்கள கேள்வி கேட்காம இருக்கலாம். ஆனா நான் அப்படி கிடையாது. நான் பெரிய பிஸ்னஸ் செய்றேன். கேள்வி கேட்க தான் செய்வேன். நீங்க இதெல்லாம் விட்டுட்டு இனி பிஸ்னஸ் செய்ய வேண்டாம். இருக்கிற வீட்டு வேலைய பாருங்க. நான் ஜூஸ் கேட்கிறேன். நீங்க உங்க வேலைய பார்த்துட்டு இருக்கீங்களான்னு மனோஜ் வந்து ரொம்ப கோவமா பேச, உடனே மீனா சொல்றாங்க, "இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா? இல்ல உங்க தம்பி முத்து பதில் சொல்லணுமான்னு?" கேட்கும்போது, "யாரும் பதில் சொல்ல வேண்டாம். நான் சொன்ன வேலைய நீங்க செய்யணும். எனக்கு ஜூஸ் எல்லாம் குடுத்துட்டு, எங்க ரூம வந்து நீங்க சுத்தம் செய்யணும். நான் சொல்ற வேலையெல்லாம் செஞ்சு வைங்க. அது மட்டும் இல்ல, ரோகிணி வந்து நெறைய வேலை இருக்குன்னு கிளம்பிட்டு இருக்கா. எங்க துணியெல்லாம் நீங்க தான் துவைச்சு வைக்கணும்." அப்படின்னு மீனா கிட்ட ஒவ்வொரு வேலையா மனோஜ் சொல்லிட்டு இருக்கும்போது, மீனாவுக்கு அவ்ளோ கோவம் வருது. உடனே அங்க வந்த அண்ணாமலையும், "விஜயா
என்ன நடக்குது? மீனா நிறைய வேலை இருக்குன்னு சொல்லி தன்னுடைய பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்கும்போது, மனோஜ் பேசுறதெல்லாம் நீ கேட்டுட்டு தானே இருக்க? வீட்டுக்கு வரும்போதே நினச்சேன், இன்னைக்கு மனோஜால என்ன பிரச்சனை வரப்போகுது, விஜயாவால் என்ன பிரச்சனை வரப்போதோன்னு நினச்சிட்டே வந்தேன். அதே மாதிரி மனோஜ் பேசுறதெல்லாம் நீ கேட்டுட்டு அமைதியாக இருக்கல்ல அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க நான் என்ன சொல்ல முடியும்? மனோஜ் வந்து இந்த வீட்டுக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான், பெரிய பிஸ்னஸ் செய்கிறான். அதே மாதிரி மீனா இப்போ தானேங்க இந்த பிஸ்னஸ்லாம் ஆரம்பிச்சிருக்கா. எல்லாம் மனோஜை பார்த்து நம்மளும் பிஸ்னஸ் செய்யணுன்ற ஒரு எண்ணத்தில் தானே மீனா இப்படிலாம் செய்கிறா. அதெல்லாம் வேண்டான்னு மனோஜ் வந்து சொல்லிட்டு இருக்கான். மீனா சம்பாதிச்சு அந்த பணத்தை நமக்காங்க தரப்போறா? இல்லையே. அவங்க அம்மாவுக்கு அந்த பணத்தை கொடுக்கறதுக்காக எதுக்கு மீனா இவ்வளோ கஷ்டப்பட்டு என் வீட்டில் அவள் பிஸ்னஸ் செய்யணும்? அதை எப்படி கேட்கன்னு தெரியாமல் இருந்தேன். அதனால தான் மனோஜ் வந்து மீனா கிட்ட வீட்டு வேலையை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும்னு சொல்லிட்டு இருக்கான். மனோஜ் சொல்கிறதும் சரிதானேங்க. ரோகிணி சம்பாதிக்கிற பணத்தை என்கிட்ட அப்படியே கொண்டு வந்து கொடுக்குறா. அதே மாதிரி மனோஜுக்கு என்ன வருமானம் வந்தாலும் அந்த பணத்தை என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும்போது மீனாவும் அதையே செஞ்சால் நானும் சந்தோஷமாக எதுவுமே பேசாமல் அமைதியாக இருப்பேன். ஆனால் இங்கே மீனா அப்படி செய்கிறது இல்லைல்ல. அதான் இப்போ இந்த பிஸ்னஸ்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அமைதியார் விஜயா, என்ன பேசிகிட்டு இருக்க நீ? ரோகிணி சம்பாதிக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்கிற. அதே மாதிரி ஸ்ருதியும் புது ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சதை பார்த்து சந்தோஷப்பட்டேன். ஆனால் மீனா சம்பாதிக்கக்கூடாதுன்னு சொல்ல நீங்கள்லாம் வந்து எதுக்கு வந்து இப்படி பிரச்சனை செய்கிறீங்க? மனோஜ், நீ வந்து ஒவ்வொரு வேலையாக சொன்னால் ரோகிணி வேணும்னா அந்த வேலையை செய்யலாம். மீனா அப்படி அந்த வேலையை செய்யணுன்ற எந்த அவசியமும் கிடையாதுன்னு சொல்லும்போது, என்னப்பா சொல்கிறீங்க? ரோகிணி வீட்டு வேலையை பார்க்கணுமா? அதை எப்படின்னு கேட்க, ஏன் ஏன் வந்து ரோகிணி வீட்டு வேலையை செய்யக்கூடாது? ரோகிணி இந்த வீட்டோட மருமக தானே அப்படின்னு கேட்கும்போது அண்ணாமலையை எதிர்த்து பேசுகிறாரு இங்கே வந்து மனோஜ். போதும்பா, நீங்கள் எப்போ பார்த்தாலும் மீனாவுக்கும் முத்துவுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுகிறதுனால தான் அவங்க நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. முத்துவும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி நான் தானே முத்துவோட அண்ணன். அந்த மதிப்பு மரியாதை இந்த வீட்டில் எனக்கு கிடைக்குதா? நீங்கள் எப்போ பார்த்தாலும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் இப்போ நான் சொல்கிறது தான் இந்த வீட்டில் நடக்கணும் அப்படின்னு மனோஜ் வந்து ரொம்ப கோவமாக அண்ணாமலையும் எதிர்த்து பேசுகிறாரு. இதை பார்த்துட்டு முத்து சொல்கிறார், இப்போ என்ன உனக்கு வேணும்? எதுக்கு பிரச்சனை செய்கிற? நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம். நீ மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கணுமா என்ன? எங்களுக்கும் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நீ தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், நான் தேவையில்லாமல் தான் பிரச்சனை செய்கிறேன். உன்னால் என்ன செய்ய முடியும்னு கேட்க, பார்த்தீங்களா உங்கள் அண்ணன் பிஸ்னஸில் பிரச்சனைன உடனே நீங்கள் அந்த ராணியவும் அவங்க வீட்டுக்காரரையும் கூப்பிட்டு வந்து உங்கள் அண்ணனுக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சீங்க. அந்த பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சிங்க. அதனால தானே இவங்களால் பிஸ்னஸ் பார்க்க முடியுது. அதெல்லாம் யோசிக்காமல் நான் வந்து புது பிஸ்னஸ் செய்கிறது பிடிக்காமல் இவங்க எல்லாரும் ஏங்க தேடி வந்து எனக்கு பிரச்சனை செய்கிறாங்கன்னு மீனா கண் கலங்கி பேச, உடனே ரோகிணியும், இல்லை மீனா, நீங்கள் என்ன வேணாலும் பிஸ்னஸ் செய்யுங்க, ஆனால் வீட்டு வேலையை பார்த்துட்டு அதெல்லாம் செய்யுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் எதுக்குங்க உங்களை பார்த்து பொறாமப்படணும்? நீங்கள் ஒன்றும் எங்களை மாதிரி நிறைய வந்து சம்பாதிக்கலையே நாங்கள் உங்களை பார்த்து பொறாமப்படுறதுக்கு. வீட்டு வேலையை பார்த்துட்டு பிஸ்னஸ் செய்ய சொன்னால் அதெல்லாம் தப்புன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு ரோகிணியும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்கும்போது இங்கே உடனே முத்து சொல்கிறாங்க, பார்லலம்மா, எவ்வளவோ பொய் சொல்லியிருக்கீங்க, இந்த வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்திருக்கீங்க. போனா போதுன்னு உங்களையே மன்னிச்சு இந்த வீட்டுக்கு வர வச்சவங்க தான் என் அப்பாவும் என் பாட்டியும். நீங்களாம் பேசவே கூடாது. இன்னும் என்னென்ன பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு வேற எங்களுக்கு தெரியல. நீங்கள் எதுக்கு மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி மீனா பிஸ்னஸ் செய்யக்கூடாதுன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்? வேணும்னா இங்கே மனோஜ் சொல்கிற வேலையெல்லாம் செய்கிறதுக்காக நீங்கள் பார்லருக்கு போகாமல் மனோஜோட கடைக்கு போகாமல் வீட்டிலே இருந்து வீட்டு வேலையை பார்க்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு மீனாவை பற்றி யாராவது இங்கே பேசுனீங்க, பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன், அமைதியாக இருக்க மாட்டேன், புரியுதா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே மீனாவும், மனோஜ் பிரச்சனை செய்யாதீங்க, நான் வேற என் பிஸ்னஸ்க்காக சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்பணும். இப்போ உங்களுக்கு என்னங்க வேணும்? ஜூஸ் தானே வேணும்? நானே எல்லாத்தையும் நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா நான் கிளம்புறேன், போதுமானு சொல்ல. அதானே பார்த்தேன், நான் சொல்லி இந்த மீனா கேட்காம இருப்பாங்களா என்ன? பாத்தியா முத்து, மீனாவே வீட்டு வேலையை செய்கிறேன்னு ஒத்துக்கிட்டாங்க, உனக்கு என்ன பிரச்சனை? நீ முதல்ல சரியாக சவாரிக்கு போய் சம்பாதிக்கிற வழியை பாரு. மீனாவோட பிஸ்னஸ்க்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு நீ தான் தேவையில்லாமல் மீனா பிஸ்னஸ் செய்யணும், முன்னேறணும், மற்றவங்க மாதிரி மீனாவும் சம்பாதிக்கணும்னு நீ வந்து சொல்கிறதுனால தான் மீனாவும் வீட்டு வேலையை சரியாக கவனிக்கிறதே இல்லைன்னு அம்மா என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்படி பிரச்சனைக்கெல்லாம் காரணமாக நீயா இருந்துக்கிட்டு நீ வந்து எங்களை கேள்வி கேட்குறியான்னு சொல்ல, உடனே முத்து சொல்கிறாங்க, என்ன மீனா பேசுகிற? நீ தான் நிறைய வேலை இருக்குன்னு சொல்கிற, டெக்கரேஷன் ஆர்டருக்காக போகணும், புது பிஸ்னஸ்க்காக இங்கே வந்து ஃப்ரூட் பொக்கே ஆர்டரை செஞ்சு வச்சுருக்க, இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும், இன்னும் நிறைய வேலை இருக்குது மீனா. இந்த ரோகிணிக்கும் மனோஜுக்கும் வேறு வேலை இல்லை, என்ன பிரச்சனை செய்யலான்னு யோசிக்கிறாங்க. ஆனால் நாம் அப்படி கிடையாது, இருக்கிற வேலையை நல்லபடியாக செஞ்சு முன்னேறணும்னு நினைக்கிறோம். அதெல்லாம் பிடிக்காமல் இவங்க பேசுகிறாங்கன்னா நீ எதுக்கு மீனா வந்து ஜூஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லிகிட்ருக்க? நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. மீனா ஒன்றும் வீட்டு வேலை பார்க்கறதுக்காக இந்த வீட்டில் இல்லை,
என் மனைவியா எல்லா உரிமையோடையும் இந்த வீட்டில் மற்றவங்க எப்படி வேலை செஞ்சு சம்பாதிக்கிறாங்களோ அதே எண்ணத்தோட தான் மீனாவும் இருக்கா. மீனா வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்ல உங்கள் யாருக்குமே எந்த உரிமையும் கிடையாது. அம்மா மனோஜ் கிட்ட சொல்லி வைங்க. நான் என்ன பேசினாலும் தப்புன்னு தான் சொல்வீங்க. ஆனால் மனோஜ் பேசுகிறது எல்லாமே தப்பாக தான் இருக்குன்னு சொல்லும்போதே என்ன முத்து, மீனா வீட்டு வேலை செய்ய தான் இருக்காங்க. உன் மனைவியாக இருக்கணும்னா நீ முதல்ல மீனாவை கூப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பிப்போ. தனியாக வீடு எடுத்து தங்கு. வாடகை வீடை பார்த்து நீ வந்து அங்கே தங்கிக்கோ. அங்கே நீ என்ன வேணாலும் பிஸ்னஸ் செய். நாங்கள் என்ன கேள்வி கேட்கவா போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் நீ அதே மாதிரி ரோகிணியை கூப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பு. நீ அதே மாதிரி வேற வீட்டில் தங்கி உன்னுடைய பிஸ்னஸை பாரு. நீ மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படி தானேன்னு முத்து கேள்வி கேட்கும்போது, அம்மா என்னம்மா உங்கள் பேச்சை கேட்குறது இந்த வீட்டில் நான் மட்டும் தானம்மா. நீங்கள் சொன்ன மாதிரியே நல்லபடியாக படித்து நேர்மையாக நீங்கள் சொன்ன மாதிரியே பிஸ்னஸ் செஞ்சு நான் முன்னேறி காட்டினா இல்லையா, அப்போ நீங்கள் எனக்கு தானம்மா சப்போர்ட் பண்ணுவீங்க. அம்மா சொன்ன பேச்சை கேட்காம எப்போ பார்த்தாலும் வீட்டில் பிரச்சனை செய்கிற நீ நீ தான் முத்து இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. அதனால தான் நான் பேசுகிறேன். இப்போ மீனா மட்டும் பிஸ்னஸ் செய்யலைன்னா மீனா பொறுப்பாக வீட்டு வேலையை பார்ப்பாங்க. நீயும் அதே மாதிரி கிடைக்கிற சவாரிக்கு போவல்ல. ஆனால் இப்போ சவாரிக்கு போகாமல் சம்பாதிக்காமல் வீட்டு வேலையை கவனிக்காமல் நீங்கள் செய்கிற பிரச்சனையால் தான் இப்படி நாங்களும் பேச வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, மீனா உன்னுடைய மனைவினா நீ மீனாவை கூப்பிட்டு இங்கேருந்து கிளம்பிடு. இந்த வீட்டில் இருக்காத. ஆனால் இந்த வீட்டில் மீனா வந்து பிஸ்னஸ்க்காக எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ மீனா இந்த வீட்டில் வந்து வீட்டு வேலை செய்ய தான் இருக்காளான்னு முத்து கேட்க, ஆமாம் அதுக்காக தானே ஒவ்வொரு வேலையை நான் செய்ய சொல்கிறேன். என்னுடைய ரூமை சுத்தம் செய்யணும், என் துணியை துவைக்கணும், இங்கே எனக்கு தேவையானதை சமைச்சு கொடுக்கணும்னு மீனா இதெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்க முடியும்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்கும்போதே, ரோகிணி முன்னாடி மனோஜை பலார்னு வெளுத்து வாங்குறாரு முத்து. போனா போதுன்னு நீ பேசுகிற எல்லாத்துக்கும் பொறுமையாக நானும் அமைதியாக நின்றுட்டுருக்கேன். ஆனால் நீ என்னடானா மீனா வீட்டு வேலை செய்ய தான் இந்த வீட்டில் இருக்கான்னு சொல்கிறல்ல, அதையும் பார்த்துட்டு அமைதியாக இருக்காங்கல்ல அம்மா. என்ன பாரலம்மா இப்போ சந்தோஷமா அவங்களுக்குன்னு கேட்க, முத்து வேண்டாம் முத்து இப்படி செய்யாதீங்கன்னு சொல்கிறாங்க ரோகிணி. உடனே முத்து சொல்கிறாரு, அது எப்படி பாரலம்மா, நீங்கள் செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையும் மீனா செய்யணும், மீனா முன்னேறக்கூடாது, பிஸ்னஸ் செய்யக்கூடாது அப்படின்னு மனோஜ் சொல்லும்போது அதெல்லாம் தப்புன்னு சொல்லாமல் இருந்த நீங்கள், நான் மனோஜை பலார்னு வெளுத்து வாங்கும்போது மட்டும் இப்படி செய்யாதீங்க முத்துன்னு சொல்கிறீங்கன்னா, நீங்கள் மட்டும்தான் வந்து முன்னேறணும் அப்படி தானே. மீனாவும் நானும் இந்த வீட்டில் தான் இருப்போம். அதை பற்றி நீங்கள் பேசவே கூடாது. மீனா உங்களை மாதிரி ஏமாத்தலை பாரலம்மா. யாரையும் நம்ப வச்சு நாங்கள் ஏமாற்றவும் இல்லை. நேர்மையாக எங்கள் வேலையை பார்த்துட்ருக்கோம். என்ன மீனா நீ கண்கலங்கி நிற்கிற? நம்ம இந்த வீட்டில் தான் மீனா இருந்து நம்ம வந்து நல்லபடியாக முன்னேறி காட்டணும். இவங்க பேசுகிறதுக்காகலாம் நம்ம தலை குனிஞ்சு நிற்கவே கூடாது மீனா. நீ வா நம்ம கிளம்பலாம். நமக்கு நிறைய வேலை இருக்குது. இவங்க கிட்ட பேசிகிட்டு இருந்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு முத்து இங்கே மனோஜ் பேசின பேச்சுக்கு பலார் பலார்னு வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ரோகிணிக்கு சரியான வந்து பதில் சொல்லிட்டு இருக்க. உடனே மனோஜும் என்ன ரோகிணி பார்த்துட்டு அமைதியாக நிற்கன்னு கேட்கும்போது, இதுக்காக தான் சொன்னேன் மீனா கிட்ட பேசாத, முத்து உன்னை சும்மா விட மாட்டாருன்னு. என் பேச்சை கேட்டியா? நீயும் உன் அம்மாவும் தேவையில்லாமல் பேசுனதுக்கு தான் இப்போ நல்லா அனுபவிக்கிற. உன்னால் முத்துக்கிட்ட நானும் எதுவுமே பேச முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறேன். இப்போ பிரச்சனையை ஆரம்பிச்சது நீ தான் மனோஜ். அதான் பலார்னு வெளுத்து வாங்கிட்டு போகிறாரு முத்து அப்படின்னு சொல்லும்போது, உடனே மனோஜும் என்னம்மா நீங்கள், முத்து மீனாவை எப்படியாவது இந்த வீட்டிலேருந்து அனுப்பணுன்றதுக்காக நானும் என்னென்னவோ பேசினேன். அது மட்டும் இல்லைம்மா, என்னுடைய ரூமை சுத்தம் செய்யணும், இங்கே வந்து நான் சொல்கிற வேலையெல்லாம் மீனா வந்து செய்யணும்னு உங்களுக்காக தானம்மா பேசினேன். ஆனால் பாருங்கம்மா முத்து எப்படிலாம் பேசி எல்லாரும் முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டு தலகுனியை வச்சுட்டான். எனக்கு கொஞ்சம் கூட இந்த வீட்டில் வர வர மதிப்பும் மரியாதையும் இல்லைன்னு சொல்ல மனோஜ், இதுக்கு தான் உங்ககிட்ட நான் பேசுகிறதே இல்லை. நீ என்ன சொன்னாலும் முத்துவும் மீனாவும் இந்த வீட்டிலேருந்து கிளம்ப மாட்டாங்க. உன் அப்பாவும் விடவே மாட்டார். நாம் எதுக்கு இப்படிலாம் பேசணும்னு சொல்லும்போது, இந்த பிஸ்னஸ் இருக்கிறதுனால தானே இவங்க 2 பேரும் இப்படிலாம் செய்கிறாங்க. இந்த பிஸ்னஸ் இல்லைன்னா முத்துவும் மீனாவும் நம்ம சொல்கிறத கேட்பாங்கல்லம்மா. எப்படி நான் பிரச்சனை செய்ய போகிறேன்னு பாருங்கள். என்னையே பலார்னு வெளுத்து வாங்கிட்டு போன முத்துவை நான் என்னைக்கும் சும்மா விடவே மாட்டேன். ரோகிணி எனக்கு கடையில் நிறைய வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு ரொம்பவே கோவமாக அங்கேருந்து கிளம்புறாரு மனோஜ். விஜயா பதில் பேசாமல் நிற்க, உடனே அண்ணாமலை நல்ல மாமியாராக இருந்து இங்கே நடந்த பிரச்சனையெல்லாம் பார்த்து மீனாவுக்கும் முத்துவுக்கும் நீ சப்போர்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் மனோஜுக்கு மட்டுமே எப்பயுமே சப்போர்ட் பண்ணுறதா சொல்லி நீ செய்கிற பிரச்சனையால் தான் இப்போ முத்துவும் இங்கே மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி உன் பையன் மனோஜை வெளுத்து வாங்கிட்டு போயிருக்கான். இனியாவது புரிஞ்சுக்கோ. மீனா இப்படி பிஸ்னஸ் செய்யும்போது அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் நானே உங்கள் யாரையும் சும்மா விட மாட்டேன். முத்து மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு மனோஜ் இனி பேசவே கூடாது விஜயா. உனக்காக தான் மனோஜ் இப்படி பேசுகிறான்னு எனக்கு நல்லா தெரியும். முத்து மீனா இந்த வீட்டில் தான் இருப்பாங்க. அவங்க முன்னேறதை பார்த்து நீங்கள் பொறாமையில் இப்படி பேசுகிறதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும்.
முத்து மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு யார் சொல்கிறீங்களோ அவங்க தான் இந்த வீட்டில் இருக்க முடியாது. அப்புறம் நான் வந்து ஒரு முடிவெடுத்தேன்னா நீங்கள் எல்லாரும் அமைதியாக தான் இருக்க வேண்டியதாக இருக்கும். முத்து மீனாவுக்கு எந்த பிரச்சனையும் மனோஜாலையும் வரக்கூடாது, விஜயா உன்னாலையும் வரக்கூடாது. ஏன்னா முத்து மீனாவுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக இருக்கேன், புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பேசுனது எல்லாமே தப்பு தான் விஜயா. நீ தான் மனோஜ் கிட்ட பேசி புரிய வைக்கணும். இல்லை, மனோஜும் ரோகிணி இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நான் ஒரு முடிவெடுப்பேன். என் பணத்தை மனோஜ் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பணத்தை திருப்பி தராமல் இப்போ வரைக்கும் என்னை ஏமாத்திட்டு இருக்கான். இருந்தாலும் உனக்காக தான் நான் பொறுமையாக இருக்கேன். அதெல்லாம் யோசிக்காமல் முத்துவை கேள்வி கேட்குறானா இந்த மனோஜ். இதெல்லாம் சரியே இல்லை. எப்போ பார்த்தாலும் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி நீ தான் விஜய் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிற. யோசிச்சு ஒரு நல்ல முடிவாயிடு. மற்ற எல்லாருக்கும் உதவி செய்கிற நீ மீனாவுக்கு உதவி செய்ய வேண்டாம். ஆனால் இந்த வீட்டில் உள்ள எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்கிறது மீனா. மீனாவோட அருமை பெருமை தெரியாமல் மீனாவோட பிஸ்னஸ் நடக்கக்கூடாது, மீனா முன்னேறக்கூடாது, நல்லா சம்பாதிக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறதுனால தான் இப்போ தலை குனிஞ்சு நிற்கிறீங்க. இனியாவது புரிஞ்சு நடந்துக்கோங்கன்னு அண்ணாமலை ரொம்ப கோவமாக பேசிட்டு போக விஜயா நினைக்கிறாங்க, மனோஜ்கிட்ட எவ்வளவோ சொன்னேன், மனோஜ் கேட்கவே இல்லை. மனோஜ் வந்து முத்து மீனா மேலே உள்ள கோவத்தில் இப்படிலாம் பிரச்சனை செஞ்சதால எல்லாரும் என்னையும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க விஜயா. மீனாவும் முத்துவும் புது பிஸ்னஸ் மூலமாக அவங்களுக்கு அங்கே வந்து நல்ல வருமானம் வருது. அதனால மீனா வந்து கிடைச்ச டெக்கரேஷன் ஆர்டரையும் ரொம்ப நல்லபடியாக செய்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்க சிந்தாமணியால் தாங்கவே முடியல. அவங்களுக்கு வந்து மீனாவுக்கு கிடைக்கிற டெக்கரேஷன் ஆர்டரை ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு நினச்சாலும் முத்து மீனா கூட உதவி செய்கிறதுனால, மீனாவுக்கு துணையாக இருக்கிறதுனால என்னால் ஒன்றுமே செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணிக்கு ரொம்பவே கோவம் வருது. அதனால எப்பயும் போல் பார்வதி வீட்டில் விஜயா கிட்ட இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளாஸுக்கு போன சிந்தாமணி மெதுவாக விஜயா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. மேடம், உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க சிந்தாமணி. என்னங்க, எதை பற்றி பேசணும்னு கேட்க உடனே பார்வதியும், எப்பயும் பேசணுன்னா மீனாவை பற்றி தானே சிந்தாமணி பேசுவாங்கன்னு கேட்கும்போது, அப்படியா, மீனாவை பற்றியா, மீனா உங்களுக்கு என்ன பிரச்சனை செஞ்சான்னு கேட்குறாங்க விஜயா. உடனே சிந்தாமணி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. உங்கள் மருமக இப்போ புது பிஸ்னஸ் செய்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு நல்ல வருமானம் வருது. எங்கே போனாலும் மீனாவை தான் கூப்பிட்டு டெக்கரேஷன் ஆர்டர்லாம் தந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க சிந்தாமணி. இதை பார்த்துட்டு உடனே விஜயாவும், எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும், நாங்கள் எல்லாரும் ஒரே வீட்டில் தானே இருக்கோம். மீனாவை பற்றி பேசினாலே முத்து உடனே சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்து நிற்பான். என் வீட்டுக்காரரும் முத்துவுக்கும் மீனாவுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. அதனால மீனாவோட பிரச்சனையிலையோ இல்லை வேலையிலையோ நான் தலையிடுறதே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை, மீனாவால் எனக்கு சரியாக எந்த வேலையும் கிடைக்க மாட்டேங்குது, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அதான் மீனா கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும். மீனா இனி டெக்கரேஷன் ஆர்டர் செய்ய வேண்டான்னு எனக்காக மேடம் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சிந்தாமணி. இதை கேட்ட விஜயாவும், என்னது, மீனா கிட்ட நான் பேசணுமா? என்னால் முடியவே முடியாது சிந்தாமணி. ஏற்கனவே மனோஜ் வந்து மீனா வீட்டு வேலை செய்ய தானே இந்த வீட்டில் இருக்கான்னு சொன்னதுக்கு இங்கே முத்து ரொம்ப கோவமாக என் பையன் மனோஜை பலார் பலார்னு வெளுத்து வாங்கிட்டான் தெரியுமா? இனி மீனாவோட பிஸ்னஸில் யாராவது தலையிட்டிங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு அந்த பேச்சு பேசினா முத்து. அதனால் மீனாவோட பிஸ்னஸில் யாரும் இந்த வீட்டில் தலையிடவே கூடாதுன்னு என் வீட்டுக்காரரும் சொல்லிட்டாரு. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அதை பற்றி மீனா கிட்ட பேசவே முடியாது. எனக்கே அந்த வீட்டில் கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைக்கல, அப்புறம் மீனா கிட்ட நான் எப்படி பேச முடியும்? இன்னொன்னா, உங்களால் முடிஞ்சா மீனா அந்த டெக்கரேஷன் ஆர்டர் செய்யக்கூடாதுன்னு நீங்கள் ஏதாவது பிரச்சனை செய்யுங்க. நீங்கள் தான் என்கிட்ட சொல்லாமல் நிறைய வேலையெல்லாம் செய்வீங்கல்ல, முடிஞ்சால் செய்யுங்க, இல்லையா உங்கள் வேலையை பாருங்கள். ஆனால் மீனாவை பற்றி மட்டும் என்கிட்ட நீங்கள் பேசவே பேசாதீங்க. மீனாவோட பிஸ்னஸில் என்னால் பிரச்சனை செய்யவே முடியாதுன்னு சொல்ல உடனே பார்வதியும், பரவாயில்லையே விஜயா, முத்து மீனாவுக்காக சப்போர்ட் பண்ணுறதுனால நீயே மீனாவோட பிஸ்னஸில் தலையிடக்கூடாதுன்னு நினைக்கும் போது சிந்தாமணி, உங்களுக்கும் முத்துவால் பிரச்சனை வரக்கூடாதுன்னா இருக்கிற வேலையை பாருங்கள். மீனாவுக்கு நிறைய திறமை இருக்குது, அதனால் தேடி வந்து டெக்கரேஷன் ஆர்டரை கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லையே, சொன்ன வேலையை சரியாக செய்யாமல் நிறைய பணம் வாங்குறீங்க. அதனால் உங்களை நம்பி யாரும் டெக்கரேஷன் ஆர்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நேர்மையாக உண்மையாக வேலை செய்கிற மீனாவுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்குதுன்னா மீனாவை பார்த்து நீங்கள் அந்த வேலையை தெரிஞ்சுக்கணும். இப்படி பொறாமப்படக்கூடாது. பார்த்தீங்கள, விஜயாவாலேயே எதுவும் செய்ய முடியாதுன்னா கண்டிப்பாக மீனா செய்கிற வேலைக்கு உங்களால் எந்த பிரச்சனையும் செய்ய முடியாது. அதான் முத்து கூடவே இருக்கும்போது உங்களால் என்ன செய்ய முடியும்னு பார்வதியும் பேச, அதனால தான் நானும் இவ்வளோ பொறுமையாக இருக்கேன். ஆனால் என் பொண்ணு வந்திருக்கால, அவகிட்ட மீனா முத்துவை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இனி வந்து எனக்கு கிடைக்காத டெக்கரேஷன் ஆர்டர் கண்டிப்பாக மீனாவுக்கும் கிடைக்க நான் விடவே மாட்டேன். என் பொண்ணு எனக்காக மட்டுமே சப்போர்ட் பண்ணுவா. எப்படி மீனா இனி வரக்கூடிய டெக்கரேஷன் ஆர்டர்லாம் எடுத்து நல்லபடியாக செய்கிறான்னு நான் பார்க்குறேன். எப்படியாவது விஜயா கிட்ட மீனாவை பற்றி சொன்னால் எனக்காக மீனாவுக்கு பிரச்சனை செய்வாங்க.
மீனா வந்து வீட்டு வேலையை மட்டுமே பார்க்குற மாதிரி விஜயா செய்வாங்கன்னு நினச்சி தான் நான் விஜயா கிட்ட இதை பற்றி பேச வந்தேன். ஆனால் விஜயாவும் மீனாவை பார்த்து இவ்வளோ பயப்படுறாங்க, ரொம்பவே பதட்டமாக பேசுகிறாங்களே. அப்போ நான் தான் என் பொண்ணுக்கிட்ட சொல்லி ஏதாவது மீனாவுக்கு பெரிய பிரச்சனை செய்யணும்னு சிந்தாமணி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் மீனா கிடைச்ச வேலையை செஞ்சதால மீனாவுக்கு நிறைய பணம் கிடைக்குது. அதே சந்தோஷத்தில் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் மீனா ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்து தராங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை கிட்ட அவங்களுக்கு வந்த வருமானத்தை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. உடனே அங்கே வந்து ஸ்ருதியும் என்ன மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கன்னு சொல்லும்போது ஸ்வீட் எல்லாம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி இங்கே வந்து மீனா ஸ்வீட் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. உடனே ஸ்ருதியும் என்னாச்சு மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களேன்னு கேட்கும்போது பெரிய ஆர்டர்லாம் நான் எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதன் மூலமாக எனக்கு நல்ல வருமானமும் கிடச்சிருக்கு. வேணும்னா பாருங்களேன் எவ்வளோ பணம் கிடச்சிருக்குன்னு. இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை ஸ்ருதி. நீங்கள் செஞ்ச உதவியால் இந்த புது பிஸ்னஸில் எனக்கு நிறைய ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்குது. நானும் கஷ்டப்பட்டு இந்த ஒவ்வொரு ஆர்டரையும் செஞ்சு இப்போ பாருங்க எனக்கு 5 லட்ச ரூபா பணம் கிடச்சிருக்குன்னு சொல்ல உடனே அங்கே வந்து விஜயாவும் என்னது 5 லட்ச ரூபா பணமா அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை ஆமா அத்தை அப்படின்னு மீனா சொல்லும்போது எப்படி உனக்கு இவ்வளோ பணம் கிடச்சிது? ஆமாம் இந்த டெக்கரேஷன் ஆர்டர் மூலமாக கிடச்சிதான்னு கேட்க அத்தை டெக்கரேஷன் ஆர்டர் மட்டும் இல்லை, புது பிஸ்னஸை நான் செய்யவே கூடாதுன்னு நீங்களும் மனோஜும் அந்த பேச்சு பேசுனீங்கல்ல. எனக்கு கிடைச்ச ஆர்டரை நல்லபடியாக செஞ்சதுக்காக எனக்கு இன்னும் நிறைய ஆர்டரும் கிடச்சிருக்கு. செஞ்ச ஒவ்வொரு ஆர்டருக்காகவும் எனக்கு இவ்வளோ பணம் கிடச்சிருக்குன்னு சொல்லும்போது அப்போ மனோஜை விட உனக்கு நல்ல வருமானம் வருமானு கேட்கும்போது உடனே முத்து சொல்கிறாங்க ஏன் நாங்கள் மனோஜை பார்க்கணும்? நாங்கள் வந்து சம்பாதிக்கிறோம், கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், நேர்மையாக எங்கள் வேலையை பார்க்குறோம், அதுக்காக எங்களுக்கு இந்த வருமானம் வருது. எப்பயுமே மனோஜை பார்த்து நாங்கள் சம்பாதிக்கல. மீனா தனக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சு முன்னேறணும்னு நினச்சா மீனாவுக்கு நான் உதவி செஞ்சேன். மீனா தன்னுடைய திறமையால் தான் வந்து நல்லபடியாக பொறுப்பாக தன்னுடைய வேலையை செஞ்சு மீனாவுக்காக இவ்வளோ வருமானம் வந்திருக்கு. ஆனால் நீங்கள் எல்லாரும் மனோஜ் பிஸ்னஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் மீனா அதெல்லாம் பார்த்துட்டு தான் புது பிஸ்னஸ் ஆரம்பிச்சதா சொல்கிறீங்க. நாங்கள் பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறவே கூடாதுன்னு இந்த வீட்டில் நாங்கள் இந்த ஆர்டரெல்லாம் செய்யக்கூடாதுன்னு எவ்வளவோ பிரச்சனை செஞ்சீங்க. எதையும் கண்டுக்காமல் பெருசாக எடுத்துக்காமல் நாங்கள் முன்னேறணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சு இப்போ மீனாவும் கிடைச்ச ஆர்டரை செஞ்சு இவ்வளோ வருமானம் வந்திருக்கு. இப்போ புரியுதா? மீனா தன்னுடைய திறமையால் முன்னேறா. அதை பார்த்து நீங்கள் பொறாமப்பட்டா நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. எங்களுக்கு சந்தோஷம்தான். எப்பயும் போல் மீனா வீட்டு வேலை பார்க்குறது, கிடைக்கிற ஆர்டரை செய்கிறதுன்னு மீனா பொறுப்பான மருமகளாக தான் இருக்கா. ஆனால் நீங்கள் தாம்மா பொறுப்பான மாமியாராகவும் இல்லை. அதே மாதிரி மனோஜ் பொறாமையில் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இங்கே முத்து வந்து விஜயாவை வெளுத்து வாங்குறாரு. அந்த சமயம் மனோஜும் ரோகிணியும் நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. என்ன இந்த மீனா இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, இப்படிலாம் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. ஏற்கனவே மீனா தேவையில்லாமல் பேசுவாங்க. இப்போ இவங்களுக்கு இவ்வளோ வருமானம் வந்தால் மீனாவை கையில் பிடிக்க முடியாதே. இதுக்கு தான் மனோஜ் சொன்னார் மீனா பிஸ்னஸ் செய்யக்கூடாதுன்னு. ஆனால் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ண முத்து இருக்கும்போது மீனாவுக்கு நல்ல வருமானமும் வருது. இந்த புது பிஸ்னஸ் மூலமாக மீனாவுக்கு வந்து இப்படியெல்லாம் பெரிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறாமையாக பார்த்துட்ருக்காங்க ரோகிணியும் மனோஜும். வீட்டில் இருக்க எல்லாருமே மீனாவுக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை கொடுக்கணும். மீனா இனி வீட்டு வேலையெல்லாம் செய்வான்னு யாரும் எதிர்பார்க்காதீங்க. மீனா வீட்டு வேலை செய்ய தான் இருக்கான்னு மனோஜ் சொன்னதுக்காகவே இனி மீனா வந்து தன்னுடைய வேலையில் மட்டும்தான் கவனமாக இருப்பா, பிஸ்னஸை மட்டும்தான் கவனிப்பா. அது மட்டும் இல்லாமல் மனோஜ் இனி சமைக்கணுன்னா ரோகிணியை சமைக்க சொல்லு. இங்கே என் மனைவி மீனா வந்து உங்களுக்கெல்லாம் இனி சமைச்சு கொடுக்க மாட்டா. ஏன்னா பெரிய வாய்ப்பெல்லாம் கிடச்சிருக்கிறதுனால மீனாவால் வீட்டு வேலையை இனி செய்யவே முடியாது அப்படின்னு மீனாவுக்காக பேசுனது மட்டும் இல்லாமல் இங்கே மனோஜ் பேசின பேச்சுக்கு முத்து வந்து மனோஜுக்கு சரியான பதில் கொடுத்தது மட்டும் இல்லாமல் மீனாவுக்கு உதவி செஞ்சதால் மீனாவுக்கு நல்ல வாய்ப்பெல்லாம் கிடைக்குது. அதன் மூலமாக மீனாவுக்கு நல்ல வருமானமும் வருது. மீனா நம்ம பேச்செல்லாம் கேட்காம தன்னுடைய திறமையால் முத்து உதவி செய்கிறதாலையும் இப்படியெல்லாம் முன்னேறாங்களே, இனி மீனா முத்துக்கிட்ட பேசவே முடியாது போல அப்படின்னு ரோகிணி விஜயா மனோஜ் வந்து முத்து மீனாவை பார்த்து தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. முத்துவும் மீனாவும் ரொம்பவே சந்தோஷமா யார் பேச்சையும் கேட்காம முன்னேறி காட்டுறது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய வேலையை பார்க்குறாங்க. முத்துவும் மீனாவும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சமாளித்து முன்னேறுறாங்களே அப்படின்னு முத்து மீனா சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப நிம்மதியாக இருக்காரு அண்ணாமலை. மனோஜ் பேசின பேச்சுக்கு முத்துவும் மீனாவும் சரியான பதில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஸ்ருதி.